காலைதோறும் புதியவை கற்களும் பேசும். டிசம்பர் 26. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 16:40. சரித்திர ஆசிரியர்கள் பாபுலோனை பற்றி எழுதும்போது பாபுலோனை ஆண்ட கல்தேயர்களில் கடைசி அரசன் நபோனிடஸ் என்று சொல்கிறது. ஆனால் வேதாகமம் பெல்ஷாத்சர் என்று குறிப்பிடுகிறது. இதை வைத்து பல கிறிஸ்தவர்கள் வேதாகமம் சொல்வதையெல்லாம் நம்ப முடியாது, ஏனெனில் அது சொல்கிற வரலாற்றிலே தவறு இருக்கிறது என்று பேசி வந்தார்கள். வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்று மேன்மைப்படுத்த வேண்டியவர்களே அவ்வாறு பேசுவது எவ்வளவு வேதனையான காரியம். ஒருமுறை இயேசுவை புகழ்ந்து சீடர்களும் மற்றவர்களும் பாடிய போது பரிசேயர்கள், போதகரே, உம்முடைய சீடர்களை அதட்டும் என்றார்கள். பரிசேயர்கள்தான் இயேசுவை புகழ்ந்து பாடியிருக்க வேண்டும், ஏனென்றால் யூத தேசத்தின் பக்திமான்கள் அவர்கள்தான். ஆனால் அவர்கள் பாடக்கூடாது என்று அதட்டினார்கள். அப்போது ஆண்டவர், இவர்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ஆம், சில சமயங்களில் கல்லுகள் பேசத்தான் செய்கிறது. வேதாகமத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கிறிஸ்தவர்களே இந்த தானியேல் புத்தகத்தை நம்ப முடியாது. இது தீர்க்க தரிசனம் அல்ல. எல்லா சம்பவங்களும் நடந்து முடிந்த பிறகு யாரோ ஒருவன் நடக்கப் போவது போல் எழுதியிருக்கிறான் என்று சொல்லி கொண்டிருந்த போது கல்லுகள் பேச ஆரம்பித்தன. சிப்பார் என்னுமிடத்தில் நபோனிடஸ் உருளை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த உருளையில் நபோனிடஸ் தன் மகன் பெல்சாத்சாரை பற்றி எழுதியிருக்கிறான். தொல்பொருள் ஆராய்ச்சி நமக்கு தருகிற தகவல் இதுதான். நபோனிடஸ் ஆட்சிக்கு வந்த 3வது ஆண்டில் அவன் தன் மகன் பெல்சாத்சாரை இணை அரசராக நியமித்து அவரிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு சந்திர கடவுளின் கோயிலை பழுது பார்க்க சென்று விட்டான். அப்படியானால் நபோனிடஸ் தேசத்தின் 1ஆம் அதிகாரி, பெல்சாத்சார் 2ஆம் அதிகாரி. எனவே பெல்சாத்சாரால் கொடுக்கப்படும் உயர்ந்த பதவி 3ஆம் அதிகாரி எனும் பதவிதான். அந்த பதவியை அவன் தானியேலுக்கு கொடுத்தான். தானியேல் 5:29. கிரேக்க ஆசிரியர்களுக்கு தெரியாத உண்மை தானியேல் புத்தகத்தை எழுதியவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கு காரணம், கிரேக்க ஆசிரியர்கள் பிற்காலத்தில் எழுதினார்கள். தானியேலோ பெல்சாத்சார் காலத்தில் வாழ்ந்தவர். உங்களுக்கு தெரியாத காரியங்கள் பல உள்ளன. கிறிஸ்தவர்கள் பேச தவறிய போது நபோனிடஸ் உருளை, அதாவது கல், பேசியது. வேதாகமம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது என நம்புங்கள். இன்றைக்கும் நாம் பேச மறுக்கும்போது கற்கள் பேசுகிறது. நாமும் இயேசுவை பற்றி பேசலாமே. ஜெபம். அன்பின் பிதாவே, நாங்களும் உம்முடைய நாமத்தை அநேகருக்கு சொல்லும் பலனை தாரும். ஆமேன்.